வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம முட்டையை உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்போதுமே அவித்த முட்டைகளாக, அதாவது பாயில்டு எக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், புரதச்சத்துக்கள் உட்பட பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து விரைவான மருத்துவ நன்மைகளை நமக்கு வந்து கொடுக்குங்க. நம்ம ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, இல்லைனா பச்சை முட்டையை அப்படியே நம்ம உடச்சி எடுத்துக்கிறது, இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அது வந்து பாக்டீரியா தொற்றுக்கள், வைரஸ் தொற்றுக்களை கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போதுமே அவித்த முட்டைகளாகவே எடுத்துக்கொள்ளுங்க. அதை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் விளக்கமாக பார்ப்போம். வாங்க, அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் தசைகளினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். தசைகள் வலிமை பெறுவதால் உடல் ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கு வந்து உறுதியாகவே இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவித்த முட்டைகள் இருக்கக்கூடிய உயர்தர புரதச்சத்து, ஹை புரோட்டீன், அது என்ன பண்ணும் அப்படின்னா தசைகளுடைய திசுக்களை வந்து பழுது பார்க்கறதுக்கும் தசைகளுடைய திசுக்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதனால் தசையோடைய வலிமையை மென்மேலும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவித்த முட்டைகளில் அமினோ அமிலங்கள் இருக்குது. இது வந்து உடல் வளர்ச்சிக்கு நமக்கு மிகவும் முக்கியங்க. ஸோ இந்த அமினோ அமிலங்கள், ஹை புரோட்டீன், இந்த உயர்தர புரதம், இது இரண்டுமே ஒன்றிணைந்து தசை வளர்ச்சியை ஆரோக்கியப்படுத்துறதால எப்போதுமே தசை வளர்ச்சி நமக்கு வந்து வலிமையாகவே இருக்கும். தசை பிடிப்போ, தசைகள் வந்து தளர்ந்து போகிறதோ, தசைகள் அப்பப்போ வலி ஏற்படுறது, குறிப்பாக முதுகு வலி, கை கால்கள் தளர்ந்து போவதால் ஏற்படக்கூடிய வலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நம்மளுடைய உடலை உறுதி பெற வைக்கணும்னா புரதச்சத்துக்கள், அமினோ அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த அவித்த முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண்புரை மற்றும் பார்வை திறன் குறைபாட்டை நமக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதாவது வயதான காலங்களில் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா முன்னாடியே இப்போவே நம்ம இளைஞர்களாக இருக்கும் பொழுது, குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ சப்போஸ் வயதானவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டுடுச்சு, அதை வந்து நம்ம குணப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம ஓரளவு வந்து சரி செய்ய முடியும். ஸோ அதுக்கு அவங்க முட்டையை எடுத்துக்கணும். அது அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அதிகமாக பார்வை இழந்து போயிருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குங்களே, அதை வந்து ஓரளவு சரி செஞ்சு ஓரளவு கூர்மையான பார்வையை முதியவர்களுக்கு அவித்த முட்டைகள் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நாம் இளைஞர்களாக இருக்கும்போது, குழந்தைகளாக இருக்கும்போது அவித்த முட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்போதுமே கண் பார்வை திறன் நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும். ஏன்னா கண் பார்வைக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை அவித்த முட்டை நமக்கு வழங்கி கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண்கள் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுத்துறதால கூர்மையான பார்வையை நம்மளால் வந்து பெற முடியும். மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த அவித்த முட்டைகள் இருக்கக்கூடிய கோலின் அப்படின்ற அந்த சத்து தான் மூளையினுடைய செல்களை வந்து நமக்கு வலுப்படுத்துது. இது நினைவாற்றலை வந்து மேம்படுத்துறதுக்கும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ நினைவாற்றல் மேம்படுத்தப்படும் அப்படின்னும் போது இப்போ வயதானவர்களுக்கு அதிகமாக மறதி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குமே நம்ம அவித்த முட்டைகளை கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அவித்த முட்டைகளை கொடுக்குறோன்னா வயதானவர்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னா மறதி அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கட்டுப்பாடு அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா மறதியை முழுவதுமாக நீக்க முடியாது, வயதானவர்களுக்கு மறதி இருக்க தான் செய்யும். ஆனால் அதை கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு அவித்த முட்டைகள் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுவே குழந்தைகள், இளைஞர்கள் நம்ம வந்து முட்டையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மூளை நரம்பு மண்டலம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் நமக்கு வந்து பாய ஆரம்பிக்கும். மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லீடராக நம்ம வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். அதுக்கான பெரும் பங்கு வந்து முட்டைக்கு வந்து இருக்குங்க. எலும்பு மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியம், அதாவது எலும்பு மற்றும் பற்கள் வந்து உறுதியாக நமக்கு இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவித்த முட்டைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவித்த முட்டையில் இயற்கையாகவே விட்டமின் டி சத்து இருக்குங்க. ஸோ இது வந்து உடலில் கால்சியம் போன்ற அந்த எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு இந்த விட்டமின் டி வந்து உதவி பண்ணி எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்துது. இதனால் அந்த பற்களுடைய எனாமல் லேயர் தேய்ந்து போகிறது, பற்சொத்தை, பற்சிதைவு ஏற்படுவது, ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் பலமிழந்து போகிறது, வாய் தொற்று, கிருமி தொற்று, இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்படுறது, துர்நாற்றம் வீசுவது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும். பற்கள் வலுவாக நமக்கு இருக்கும். ஸோ விட்டமின் டி சத்து நமக்கு முட்டைகள் இருக்கிறதால இயற்கையாகவே நமக்கு எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு எலும்புகள் உறுதியாக மாறும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய்,
நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் 50-60 வயதுகளில் கூட பேலன்ஸ் தடுமாறாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு தான் நம்ம அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து குறைத்துக் கொள்ளணும், நிர்வகிக்கணும் அப்படின்னா நம்ம அவித்த முட்டைகளை எடுத்துக்கலாங்க. நீங்கள் அவித்த முட்டைகளை காலை உணவாக சாப்பிடும்போது அது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்துது. இதனால் தேவையற்ற தின்பண்டங்கள் சாப்பிடுவது குறைய ஆரம்பிக்கும். உடல் எடையை ஆரோக்கியமாக உங்களால் வந்து பராமரிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவு நமக்கு வந்து பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்து, அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா முட்டைகள் எடுத்துக்கலாம். இருக்கக்கூடிய புரதச்சத்து உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கனக்கச்சிதமாக அந்த தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்காது. கொழுப்பு படிவுகள்லாம் எதுவுமே இருக்காது. கட்டுக்கோப்பான ஒரு உடல் அமைப்பை அவித்த முட்டை உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெச்டிஎல்லுடைய அளவு அதிகரித்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது. இதனால் இதயத்திற்கும் நன்மை செய்யக்கூடியதாக அவித்த முட்டை இருக்குங்க. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். ஏன் அந்த இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நம்ம அகற்றணும்னா, அந்த கெட்ட கொழுப்புகள் தான் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் செல்வதை தடுக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ அப்போது அந்த கெட்ட கொழுப்புகளை நம்ம நீக்கணும்னா நம்ம அவித்த முட்டைகள் எடுத்துக்கணும். கெட்ட கொழுப்புகள் நீக்கப்படும் போது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு வந்து கிடைக்கும். இதனால் இதய துடிப்பு எப்போதுமே சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே இதயத்துக்கு வந்து ஏற்படாதுங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை மட்டும் அதிகரித்து எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை எல்லாம் தளர்த்தி பிபி அப்படின்ற அந்த பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை எல்லாம் நமக்கு வந்து சரி பண்ணி ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு கொடுத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவித்த முட்டை தாங்க. அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே நம்ம அவித்த முட்டைகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஹீமோகுளோபினுடைய லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவித்த முட்டைகளில் வந்து அயன் அப்படின்ற அந்த இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B12 வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் ரத்த சோகை அப்படின்ற அந்த அனிமியா வராமல் தடுக்கப்படுவதோட உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக நமக்கு இருக்க ஆரம்பிப்போம். இப்போ ரத்த சோகை நமக்கு வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தென்பட முடியும்னா, மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வந்து வலிக்கிறது, இந்த மாதிரி கவனமின்மை அறிகுறிகள்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகளை நீக்கணும்னா இரும்பு சத்து பற்றாக்குறை நம்ம சரி பண்ணுவோம் இல்லையா. அப்போ முட்டையில் வந்து இரும்பு சத்து, விட்டமின் B12 இருக்குது. அது உங்களுக்கு அந்த பற்றாக்குறையை போக்குவதால் போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு ஆக்சிஜன் சப்ளைவும் உங்களுக்கு இருக்கிறதால நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வந்து வரவே வராது. ஸோ அவித்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. மஞ்சள் கருவில் தான் பெரும்பாலான விட்டமின்களும் தாதுக்களும் இருக்குது. இருந்தாலும் உடல் பருமன் அல்லது அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் ஒரு முழு முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி வெள்ளை கருவை மட்டுமே எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ அவித்த முட்டைகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.